Welcome plus 2 Economics Reduced Syllabus Question and Answer Chapter 6 Banking Part D 5 marks book back question. In 5 mark book back question Chapter 6 there are 4 5 marks are there which could not make it a single video. இந்த 4 5 மார்க் கேள்வி இருக்குது. இதை ஒரே வீடியோவா மாற்ற முடியல. அதனால இதை 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 கேள்வி ஒரு வீடியோவாகவும் ரெண்டாவது 2 கேள்வியை ஒரு வீடியோவாகவும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். அதனால இதை பார்ட் 1 பார்ட் 2ன்னு சாப்டர் 6க்கான கொஸ்டின் ஆன்சரை பைஃபிகேட் பண்ணியிருக்கோம். ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி. வணிக வங்கிகளின் பங்குகள் என்ன? பொருளாதார வளர்ச்சிக்கு வணிக வங்கிகளின் பங்குகள் யாது? அதுதான் பார்க்க போறோம். அந்த என்ன மாதிரி வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தி பொருளாதார எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கமர்ஷியல் பேங்க் will help. This is the thing. Before going to discuss the question and answer about role of commercial bank, usually I prefer to give an hints about the question and answer. அதை பற்றி ஒரு hints கொடுப்பேன். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். First, commercial banks, what are the tools used? First, the commercial bank used capital formation. Second, they used creation of credit. Third, it used encouraging right type of industries. Fourth, channelizing the fund towards productivity. Fifth, bank monetize the debt. Finance to government. Employment generation. Then eighth, promote entrepreneurship. These are all the parameters which execute by the commercial bank. In the parameter பயன்படுத்தி தான் development of a countryக்கு எக்கனாமிக்கா இது சப்போர்ட் பண்ணுது. ஒரு நாடு வளர்றதுக்கான பொருளாதார வளர்ச்சியை மேற்கொள்றதுக்கு இந்த பாராமீட்டர் தான் கமர்ஷியல் பேங்க் பயன்படுத்துது. First, capital formation. See, the common people are deposited their savings into the bank. Those monies which are collected by the commercial bank will give or lend loan to the investors. அப்படி பல்வேறு மக்கள் கிட்ட வாங்கின இந்த பணத்தை முதலீட்டாளர்களுக்கு கடனாக வழங்கி உதவி பண்ணுது. ஃபர்ஸ்ட், தென் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். சரி, பேங்க் என்னென்ன வகையான தொழிற்சாலைகளுக்கு அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கல்விக்காக பல்வேறு வகையான கடன் வசதிகளை உருவாக்குது. இதுவும் கமர்ஷியல் பேங்கோடைய ஒரு முக்கியமான பாராமீட்டர். தென் ஃபோர்த், என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கரெக்டான தொழிற்சாலைகளுக்கு ஊக்குவிக்கிறது, அவர்களை ப்ரமோட் பண்றது. Say for example, if a person is approaching commercial bank to start an alcoholic industry, and another person is approaching the commercial bank to start a textile industry. ஒருத்தர் வந்து ஆல்கஹால் பண்றதுக்கு, சாராயால வைக்கிறதுக்காக லோன் கேட்கறாரு, இன்னொருத்தர் துணி தொழிற்சாலை பண்றதுக்காக லோன் கேட்கறாரு. அப்போ கமர்ஷியல் பேங்க் வில் என்கரேஜ் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கண்டிப்பா துணி தொழிற்சாலைக்கு மட்டும்தான் அது ஊக்குவிக்கும், அதுக்காக அது சப்போர்ட். Then fourth point, channelizing the fund towards productivity. பல்வேறு வகையான உற்பத்திகளுக்கு மட்டும் அந்த பணத்தை கரெக்டா லோனா வழங்கும். எல்லாருமே லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. say for example, a person is approaching commercial bank for participating in a share market. ஷேர் மார்க்கெட்ல ஒரு பணம் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு கேட்கிறாரு. ஆனா எந்த ப்ரொடக்ஷன்ல பணத்தை போட்டாக்கா அது உற்பத்தியை, நாட்டினோட உற்பத்தியை தூண்டுமோ அதுக்காக அந்த பணத்தை கரெக்டா அந்த உற்பத்தி சார் தொழில்களுக்கு மட்டும் அது பணங்களை, கடனை வழங்குறது. தென் ஃபிஃப்த் ஒன், பேங்க் மானிட்டைஸ் த டெப்ட். அது கடன் கொடுத்த நபர்கள், வாங்கிய நபர்களை அவ்வப்போது கண்காணிச்சுட்டே இருக்கும் கமர்ஷியல் பேங்க்.
வாங்கிய கடன் வந்து சரியா பிசினஸ்க்கு தான் பயன்படுத்துறாங்களா அல்லது வேற ஏதாவது பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கண்காணிச்சுட்டே இருக்கிறதும் கமர்ஷியல் பேங்கோடைய வேலை. நெக்ஸ்ட், ஃபைனான்ஸ் டு த கவர்மெண்ட். அரசுக்கும் நிதி உதவிகளை கொடுத்து உதவி செய்யறது கமர்ஷியல் பேங்க். தென் 7th பாயிண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் கமர்ஷியல் பேங்க் அதற்கான திட்டங்கள் அடிப்படையில் நிதி உதவிகளை கொடுக்குது. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட், பேங்க் ப்ரமோட் என்டர்பிரினர்ஷிப். வியாபாரத்துக்காக அவர்களுக்கு நிதி உதவி கொடுக்குது, வியாபாரிகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குது. தட் இஸ் கால்ட் என்டர்பிரினர்ஷிப். Question number 35. Explain the role of commercial banks in economic development. பொருளாதார வளர்ச்சியில் கமர்ஷியல் பேங்குடைய பங்கு. Capital formation. They mobilize the small savings of the people scattered over a wide area through their network branches all over the country and make it available for productive purpose. ஸ்மால் சேவிங்ஸ் மூலியம் மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை ஸ்மால் சேவிங்ஸ் மூலியமா மொபிலைஸ் பண்ணும் கமர்ஷியல் பேங்க். மொபிலைஸ்னாக்க கொண்டு சேர்க்கும். இன் வாட் வே? ஸ்கர்ட்டட் ஓவர் a wide area through their network branches. ஸ்கர்ட்டட் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது, அவங்களுடைய பிரான்ச்சஸ் பரவி இருக்குது. கமர்ஷியல் பேங்கோட பிரான்ச்சஸ் பரவி இருக்கிற பிரான்ச் மூலியமா ஒரு நாடுகளில் இருக்கிற எல்லா பிரான்ச் மூலியமா இந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ். உற்பத்திக்காக இது கடனாக வழங்குகிற முதல் வேலை பேரு கேபிட்டல் ஃபார்மேஷன். தென் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடனை உருவாக்குதல். கமர்ஷியல் பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் more funds to the development, which leads increase production, employment, sales. Thereby they bring about faster economic development. Commercial banks create credit, கடனை உருவாக்குது. என்ன பர்பஸ்? providing more funds to development, வளர்ச்சிக்காக கடன்களை வழங்குது. அதன் காரணமாக which leads, அது எதை கொண்டு சேர்க்குதுனாக்கா to increase production, உற்பத்தி, நாட்டினுடைய உற்பத்தியை அதிகரிக்குது. வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகரிக்குது. சேல்ஸ், விற்பனை அதிகரிக்குது. thereby, அதன் காரணமாக bring about faster economic development, வேகமான விரைவான பொருளாதார வளர்ச்சி நடைபெறுகிறது. then encouraging right type of industries. Commercial banks helps in the development of the right type of industries by extending a loan to the right type of person. They grant loans and advances to manufacturers whose product are in great demand. Commercial banks பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்யறது ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை செலக்ட் பண்ணுது. நல்ல இண்டஸ்ட்ரீஸ், உண்மையிலே அது உற்பத்தியை அதிகமான உற்பத்தியில உருவாக்குது. அந்த மாதிரி உற்பத்தி உள்ள தொழிற்சாலைகளுக்கு எக்ஸ்டெண்டிங் லோன், கடன்களை வழங்குகிறது. டு த ரைட் டைப் ஆஃப் எ பர்சன், கரெக்டான நபர்களுக்கு கடன் உதவிகளை கொடுத்து வழங்குது. தி கிராண்ட் லோன்ஸ் இன் அண்ட் அட்வான்சஸ், முன்கூட்டியும் பணமாகவும் லோன் கடனாகவும் வழங்குறது. எந்த மேனுஃபேக்சரருடைய ப்ராடக்ட்டுக்கு உற்பத்தியில தேவை அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு அட்வான்ஸ்னாவே லோன் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செய்யுது. சேனலைசிங் ஃபண்ட் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, எல்லா வகையான நிதி ஆதாரங்களையும் உற்பத்திக்காக அந்த நிதியை பயன்படுத்துறது வேலையை கமர்ஷியல் பேங்க்ஸ். பூல்டு சேவிங், சேமிக்கப்பட்ட சேமிப்புகள் அனைத்தையும் should be allocated to various sectors, பல்வேறு வகையான துறைகளுக்கு பயன்படுத்துது. அந்த எக்கனாமி
with a view to increase productivity. எதன் நோக்கத்தின் அடிப்படையில்? உற்பத்தியை increasing productivity, உற்பத்தியை அதிகரிக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில். இப்போ channelizing the fund towards productive pooled savings should be allocated to various sectors of the economy with a view to increasing productivity. சேமிப்பால் தேக்கமடைந்த நிதிகளை, பணங்களை கரெக்டான செக்டார்ஸுக்கு ஒதுக்கீடு செய்யுது. அதன் மூலயமா பொருளாதார வளர்ச்சிக்கு, உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. Functions of commercial bank. Before going to discuss about functions of commercial bank question, I would like to give a flow chart in respect of the topics. அந்த டாபிக் அடிப்படையில் ஒரு flow chart கொடுத்திருக்கிறேன். It will help you easy to make memory, and the topic will help you to make simple while recall in your examination. உங்களுடைய எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு, ரீகால் பண்றதுக்கும், சிம்பிளா அதை ரீகால் பண்ணி நீங்க எழுதுறதுக்காகவும் இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு பயன்படும். Functions of commercial bank are categorized. One is primary function, and second one is secondary function, and third one is other function. See, these are all the major functions of the commercial banks. In these functions, they have sub functions are there. In primary function, there are so many sub functions are there. Secondary functions, there are so many sub functions are there, and other functions also so many sub functions are there. இந்த கமர்ஷியல் வர்த்தக வங்கியினுடைய செயல்பாடுகள்ல 3 முக்கிய செயல்பாடுகள். ஒன்று பிரைமரி ஃபங்க்ஷன், இன்னொன்று செகண்டரி ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன்று அதர் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் சப் ஹெட்டிங்ல நிறைய இருக்குது. அதை பின்னாடி பார்க்குறோம். இப்போ பிரைமரி ஃபங்க்ஷன்ல there are two functions are there: accepting deposit, advancing loan. These two are in primary function. இத 2 மார்க் क्वेश्चनல கேட்டா நீங்க எழுதலாம், ஈஸியா எழுதலாம். What are the primary functions of a commercial bank? கேட்டாங்க accepting deposit and advancing loan. Then functions of secondary function. Commercial bank ஓட secondary function: agency function, then general utility, transferring funds, letter of credit. These four are under the category of secondary function. Secondary functionல இந்த நாலும் அதனுடைய துணை செயல்பாடுகளாகுது: ஏஜென்சி ஃபங்க்ஷன், ஜெனரல் யூட்டிலிட்டி, டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் அண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட். அக்செப்டிங் டெபாசிட்ஸ், டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட். அக்செப்டிங் டெபாசிட் அகைன் இன்டூ கேட்டகரியா பிரிக்கிறோம்: டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்ன்றது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். டைம் டெபாசிட்ன்றது அது குறிப்பிட்ட டைம் மெச்சூர் ஆகிறதுக்கு பிறகுதான் அதை எடுக்க முடியும். இது ரெண்டு வகையான டெபாசிட்ஸை இது பண்ணுது. 2 மார்க்ஸ்ல பிரைமரி ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னாக்கா அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் அட்வான்சிங் லோன் எழுதுனா போதும். இது 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் அக்செப்டிங் டெபாசிட், அட்வான்சிங் லோன், டிமாண்ட் டெபாசிட், அதுக்கப்புறம் டைம் டெபாசிட். இது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதா இருக்கும். ஓ தென் செகண்டரி ஃபங்க்ஷன்ல ஏஜென்சி ஃபங்க்ஷன். ஏஜென்சி ஃபங்க்ஷன் collecting checks, collecting income, paying expenses. These three functions are under the agency function. Agency function la collecting checks, collecting income, paying expenses. These three subheadings are in agency function. Then in general utility la providing locker facility, issuing traveler check,
டீலிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். செகண்டரி ஃபங்க்ஷன்ல ஜெனரல் யூட்டிலிட்டியில ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், இஷ்யூவிங் டிராவலர் செக் அண்ட் டீலிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்த மூணும் உங்களுக்கு ஜெனரல் யூட்டிலிட்டியில் வரும். இதை பற்றி டீட்டெயில் பின்னாடி பார்ப்போம் நம்ம. அது லெட்டர் ஆஃப் கிரெடிட். அதர் ஃபங்க்ஷன் இன்னும் பார்க்கல நம்ம. லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல கலெக்டிங் இன்கம், paying expenses. These two are under letter of credit. Collecting income, paying expenses, letter of credit. Then third other function la money supply, credit creation, collection of statistics. These three functions are under other function. பாத்தீங்கன்னாக்கா ஜெனரல் யூட்டிலிட்டியில 3 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு அதே சேம் கலர் டிக்டேட் பண்ணிக்கிறேன். இங்கே ஏஜென்சி ஃபங்க்ஷனில் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு அது சேம் கலரில் கொடுத்துருக்குறேன். அக்செப்டிங் டெபாசிட் 2 இருக்குது. அதுவும் அது சேம் கலர் கொடுத்துருக்குறேன். லெட்டர் ஆஃப் கிரெடிட் க்ரீனில் இருக்குது. அதே க்ரீன் கொடுத்துருக்குறேன். அதர் ஃபங்க்ஷன் எல்லோ கலரில் இருக்குது. அதே அதர் ஃபங்க்ஷன் 3 எல்லோ கலர்லையும் 3 கொடுத்துருக்குறேன். இதை பற்றி டீட்டெயில் பின்னாடி பார்ப்போம் நம்ம. எலிசிட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். வணிக வங்கிகளின் செயல்பாடுகள் யாவை? ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் அக்செப்டிங் டெபாசிட், வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் மெயின்லி டிபெண்டன்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட். கமர்ஷியல் வணிக வங்கிகள் பொதுவாக எதை மெயினா நம்பி இருக்குது, ஆதாரமா நம்பி இருக்குன்னாக்கா பொதுமக்களுடைய வைப்புகளை தான் நம்பி இருக்குது. ஸோ அக்செப்டிங் டெபாசிட், அந்த மாதிரி வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். There are two types of deposit. அப்படி அக்செப்ட் பண்ற டெபாசிட்ல 2 types இருக்கு. One is demand deposit. The demand deposit can be withdrawn by individual without any prior notice to the bank. எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம மக்கள் இந்த பணத்தை எடுத்துக்க முடியும். த்ரூ செக் கொடுத்து எடுத்துக்கலாம், ஏடிஎம்ல எடுத்துக்கலாம், போய் நேரடியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். திஸ் cannot be intimated to the bank. அவங்க கிட்ட இன்டிமேட் பண்றதோ பர்மிஷன் வாங்குறதோ அவசியம் இல்லை டிமாண்ட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும். தென் செகண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட். டைம் டெபாசிட் that are made for certain committed period of time. People who certain period commit பண்ணிடுவாங்க. 3 month அல்லது 6 month அல்லது 1 year 2 year 3 year அல்லது 4 years அல்லது 5 years, whatever decided by the people. அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நேரங்களுக்கு அதை வைப்பு நிதியாக வச்சிருப்பாங்க. This deposit can be withdrawn only after a specific time period. அந்த டெபாசிட்ஸை அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மெச்சூர் ஆகிற வரைக்கும் வச்சிருக்க வேண்டியதுதான். 3 மாசம் 3 மாசம் வரைக்கும் வச்சிருக்கணும், 6 மாசம் 6 மாசம் வச்சிருக்கணும், 1 இயர்னா 1 இயர் வரைக்கும் வச்சிருக்கணும், 2 இயர்ஸ்னா 2 இயர் வரைக்கும் வச்சிருக்கணும். அந்த லிமிடெட் பீரியட் வரைக்கும் அவங்க வச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டாக்கா they cannot withdraw the money without prior notice of the bank. பேங்க்குக்கு வங்கிகளுக்கு முன்னறிவிப்பு இல்லாம இந்த பணத்தை எடுக்க முடியாது. It is called a time deposit. Then second point, advancing loans. Granting loans in the form of overdraft, cash credit and discounting bills of exchange. இது advancing loan இல்ல, granting loans in the form of overdraft. The people can take into current account. current accountல வச்சிருக்கிற பணத்துல அவங்க எடுக்க முடியும். They can withdraw the money then they have the money in the bank. அவங்க பணத்தை வங்கியில் எவ்வளவு வச்சிருக்கிறாங்களோ அதை தாண்டி அவங்களால பணத்தை எடுக்க முடியும். That is called overdraft. ஓவர்டிராஃப்ட்ன்றது சே ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அக்கௌண்ட்ல ஒருத்தருக்கு 10,000 தான் இருக்குதுன்னா அவரு 15,000 வரைக்கும் அவரால் வித்ரா பண்ண முடியும். That is depends upon the limited fixed by the commercial bank. கேஷ் கிரெடிட் இருக்கும், கேஷ் ரொக்க பணமாக இருக்கும், அல்லது தள்ளுபடி சீட்டு தள்ளுபடி ஆக இருக்கிறது. டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சீட்டு தள்ளுபடி மிகைப்பெற்று இப்படி செய்யறதுக்கு பேர் அட்வான்சிங் லோன். தென் செகண்டரி ஃபங்க்ஷன்,
Agency function, there are 4 functions are there. Agency function, general utility, transferring funds, then letter credit. இந்த 4 ஃபங்க்ஷனும் செகண்டரி ஃபங்க்ஷன்ல வரும். Agency function, collecting checks. Banks collect checks and bills of exchange on the behalf of their customers through clearing house facilities provided by the central bank. கஸ்டமருடைய சார்பாக collect checks and bills of exchange. Collects checks and bills of exchange and clearing house facilities provided. அந்த செக்ஸையோ அல்லது பில்ஸையோ பணமாக மாற்றுறது தான் கிளியரிங் ஹவுஸ். இந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை த சென்ட்ரல் பேங்க். அவங்களுக்கு வழங்கி இருக்கிறது சென்ட்ரல் பேங்க் இந்த ஃபெசிலிட்டிஸ் வழங்கி இருக்குது. அடுத்தது கலெக்டிங் இன்கம். Commercial banks collect dividends, pension, salaries, rent and interest on investment on behalf of their customers. Behalf of the customers. அவங்களுடைய கஸ்டமர் நுகர்வோருடைய சார்பாக அவர்களுடைய டிவிடெண்டையோ பென்ஷனையோ சேலரிஸோ ரெண்ட் அல்லது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்டோட வட்டி இவை அனைத்தையும் அவங்களுடைய கஸ்டமருடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்துற அளவுக்கு வழிவகை செய்து அதை திரும்பவும் கஸ்டமர் எடுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை வழிகளை உருவாக்கி கொடுக்கிறது தான் கலெக்டிங் இன்கம். நெக்ஸ்ட், பேயிங் எக்ஸ்பென்சஸ். Commercial banks make the payment of various obligations of customers as telephone bills, insurance, premium, school fees and rent. இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் நுகர்வோர் சார்பாக ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆப்ளிகேஷன்ஸ், கஸ்டமருடைய வேண்டுகோளுக்கு இணங்க டெலிஃபோன் பில் கட்டுறது அல்லது இன்சூரன்ஸ் பில் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அல்லது ரெண்ட் கட்டுறது எல்லாம் ஆன்லைன்ல கட்டுறதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்குது. அடுத்தது ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ல 3 ஃபங்க்ஷனு: providing locker facilities, issuing traveler checks, dealing in foreign exchange. Providing locker facilities. Provide locker facilities to its customer for safe custody of jewelry, shares, debentures and other valuable items. பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோருக்கு அவங்களுடைய கஸ்டமர் வங்கியில ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க. அதுல கஸ்டமர் என்ன பண்ண முடியும்னா சேஃபா பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும். அவங்களுடைய நகைகளையோ அல்லது ஷேர்ஸ் ஆன பத்திரங்களையோ டிபென்ச்சர்ஸையோ மற்ற வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வச்சு பேங்க் வங்கியில பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யுது இந்த ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். தென் இஷ்யூயிங் டிராவலர் செக். தனிநபர் வெளிநாடுகள் சொல்றது, இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் டிராவலிங் அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி. டிராவலர் செக் ஆர் சேஃப் அண்ட் ஈஸி வே டு ப்ரொடெக்ட் மணி வைல் டிராவலிங். இப்போ தனிநபர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவங்களுக்கு இந்த டிராவலர் செக் ரொம்ப பாதுகாப்பானது, சேஃப் மற்றும் எளிமையானது, ஈஸி டு ப்ரொடெக்ட் மணி வைல் டிராவலிங். பணத்தை பயணம் செல்லும் போது பாதுகாப்பாக கொண்டு போறதுக்கு இது எளிமையான வழிமுறை. டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் providing foreign exchange to businessmen dealing in exports and imports. ஒரு கஸ்டமர் வந்து தன்னுடைய வியாபாரங்கள்ல எக்ஸ்போர்ட் பண்றதோ அல்லது இம்போர்ட் பண்ணும்போது வெளிநாடுகளுக்கு அவருக்கு தேவையான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கொடுக்கிற வசதியை கமர்ஷியல் பேங்க் பண்ணுது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் உதவி செய்யுது இன் ப்ரொவைடிங் வழங்குறதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணிகளை டு பிசினஸ்மேன் வியாபாரம் பண்றவங்களுக்கு, டீலிங் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வசதிகளை வழங்குகிறது. டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். ஒரு வங்கியில் கஸ்டமருடைய ஒரு வங்கியில் இருக்கிற பணத்தை இன்னொரு வங்கிக்கு மாற்றுவதற்கு உதவி செய்யறது தான் டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். இது எப்படி உதவி பண்ணணும்னு கேட்டால், ஃபண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பை மீன்ஸ் ஆஃப் டிராஃப்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டெலிஃபோனிக் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்,
எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 3 வகையில் கமர்ஷியல் பேங்க் கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். அடுத்தது உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட் இன் 2 வேஸ், 2 வகையில் நடக்கும். ஒன்று அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸாக நடக்கும், இன்னும் எலக்ட்ரானிக் பேங்கிங் நடக்கும். இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் இல்லை பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் செக்யூரிட்டிஸில் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு உத்தரவாதம் கொடுக்குற ஒரு பத்திரம். இந்த கமர்ஷியல் பேங்க் ஆல்சோ அண்டர்டேக் தி டாஸ்க், அந்த உத்தரவாதத்தை கமர்ஷியல் பேங்க் கொடுக்கும். அதுதான் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். எலக்ட்ரானிக் பேங்கிங்கில் உங்களுக்கு சச் ஆஸ் டெபிட் கார்டுன்றது உங்கள் பணத்தில் இருந்து கார்டு மூலியம் எலக்ட்ரானிக் கார்டு மூலியமா பணத்தை எடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்றது உங்கள் வங்கியில் பணம் இல்லாட்டினாக்கா வங்கியிலேருந்து நீங்கள் ஏடிஎம் மூலியமா எடுக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு. இன்டர்நெட் பேங்கிங், ஆன்லைன் மூலயமா பேங்க் வர்த்தகம் பண்ணுறதுக்கு, உங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இல்லை அதை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கு மாற்றுறதுக்கு பயன்படுத்துறது இன்டர்நெட் பேங்கிங். இதுவும் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் வரும். அடுத்தது அதர் ஃபங்க்ஷன். அதர் ஃபங்க்ஷனில் மணி சப்ளை. மணி சப்ளை help in increasing money supply without printing additional money. மணி சப்ளைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு புழக்கத்தில் உள்ள பணத்தை விட அதிகமாக பணத்தை பிரிண்ட் அடிக்காமையே சப்ளையே எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது வித்தவுட் பிரிண்டிங் அடிஷ்னல் மணி. இப்போ வேற பணத்தை அடிக்காமல் எப்படி பணத்தினுடைய சுழற்சி வேகத்தை அதிகரிக்கிறது அல்லது பணத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்றதா மணி சப்ளை. அதுக்கடுத்தது கிரெடிட் கிரியேஷன், கடனை உருவாக்குறது. Credit creation means the multiplication of loans and advances. Commercial banks receive deposit from the public and use this deposit to give loan. கடனை உருவாக்குறதுன்ற எப்படின்னு கேட்டால் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லோன்ஸ், பல்வேறு வகையான கடன்களை உருவாக்குறது. அண்ட் அட்வான்சஸ் முன்கூட்டியான பணம் கொடுக்கறது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசீவ் டெபாசிட் ஃப்ரம் பப்ளிக், மக்கள்கிட்ட இருந்து பணங்களை வைப்புகளாக வாங்குறது. அண்ட் யூஸ் திஸ் டெபாசிட் டு கிவ் லோன். அதே டெபாசிட் மக்கள்கிட்ட இருந்து வைப்புகளாக வாங்கி அதே வைப்பு பணத்தை கடனாக லோனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேங்க்ஸ் கலெக்ட் அண்ட் பப்ளிஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஹென்ஸ் they advise customers and public authorities on financial matters. எவ்வளோ பணம் சுழற்சியில் இருக்குது, என்ன வட்டி விகிதம் போகுது அப்படின்றத இந்த டேட்டா மூலயமா அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் மூலயமா மக்களுக்கும் அரசுக்குமே இது தகவல் தெரிவிக்கும். பேங்க் கலெக்ட் அண்ட் பப்ளிஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்களை சேகரித்து அதை வெளியிடுகின்ற வேலையை செய்யும். வர்த்தகம் சார்ந்த புள்ளி விவரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த புள்ளி விவரங்களை வெளியிடும். அது மூலயமா அட்வைஸ் டு கஸ்டமருக்கும் அது ஒரு அட்வைஸ் ஆகும், பப்ளிக் அத்தாரிட்டிக்கும் அரசுக்கும் ஒரு அட்வைஸ் ஆகும், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் உதவும்.